Good evening, children. Today we are going to see the third chapter called Algebra. In this algebra, we will see the identities. The first identity is a plus b whole square equal to a square plus 2ab plus b square. There are three terms in this identity. Then the second identity is a minus b whole square equal to a square minus 2ab plus b square. Third one, a plus b into a minus b equal to a square minus b square. Fourth one, x plus a into x plus b equal to x square plus a plus b into x plus ab. These are the four identities in algebra. Based on these identities, we will see some sums. First sum, x plus y whole square. Suppose if you want to expand this x plus y whole square means we have to use the first formula. The first formula is a plus b whole square. Let's solve this x plus y whole square. Instead of a plus b, we are having x plus y. The same formula only we have to use. So x plus y whole square is equal to what? X square plus 2xy plus y square. Similarly, suppose if we want to simplify, let us take the second sum. Simplify 2x plus 5 whole square. This is the sum. First we have to see 2x plus 5 whole square. The 2x plus 5 whole square என்றது இந்த 4 ஐடென்டிட்டிஸில் எதை பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்க்கணும். இப்போ ப்ராக்கெட்டில் 2x plus 5ன்னு இருக்குது. அப்போ we have to use the first one. What is the first one? A plus b whole square equal to a square plus 2ab plus b square. So we have to use the first identity. So first we have to compare. Here இங்கே 2xக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது ஃபார்முலாவில் a. ஸோ a is equal to 2xன்னு ஃபஸ்ட் எழுதணும். அப்புறம் பியோட பிளேஸில் இங்கே என்ன இருக்குது 5. ஸோ b equal to 5. இப்போ நம்ம என்ன செய்யணும், இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு நம்ம வந்து எழுதிக்கணும். அப்போது a plus b whole square equal to a square plus 2ab plus b square. First you write the formula. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் we have to simplify 2x plus 5 whole square. இப்போ write the sum 2x plus 5 whole square எழுதிட்டு equal to எங்கெங்கெல்லாம் a இருக்கோ அங்கே 2x போடணும், எங்கெங்கெல்லாம் b இருக்குதோ அங்கே 5 போடணும். ஆல்ரெடி we have written ஏவோட வேல்யூ என்ன 2x, பியோட வேல்யூ என்ன 5. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான் அந்த சம்மே. அப்போ ஏவோட வேல்யூ வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஏ we have to write 2x. ஸோ 2x ஹோல் ஸ்கொயர் போகிறோம். ஏன் இங்கே ஹோல் ஸ்கொயர் பண்ணால் we are having one number and one variable. ஒரு நம்பரும் ஒரு எழுத்து இருந்தாலே நம்ம ஹோல் ஸ்கொயர் பண்ணும். அப்போ 2x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபார்முலாவில் ஏற்கனவே நமக்கு 2 இருக்குது. இந்த 2abனா என்ன 2 இன்ட்டு a இன்ட்டு b. இது எல்லாமே வந்து ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷன். ஸோ 2 இன்ட்டு ஏவோட வேல்யூனா 2x இன்ட்டு வாட் இஸ் b, பியோட வேல்யூ 5. தென் we have to go to the third term. ஸோ ப்ளஸ் சைன், இந்த ப்ளஸ் சைன் அப்படியே போட்டுக்கிறோம். b ஸ்கொயர், பியோட வேல்யூனா 5. அப்போ பிக்கு பதிலாக 5 போடுறோம். அப்போ 5 ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன செய்யணும், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணி இது எல்லாத்தையும் ஒரு ஃபார்மில் கொண்டாந்துடும். இப்போ இந்த 2வோட இது வந்து ஸ்கொயர், 2 ஸ்கொயர்னா என்ன, இப்போ 2 ஸ்கொயர்னால் 2 இன்ட்டு 2. அப்போ 2 ஸ்கொயர் வந்து என்ன இருக்கும், அப்போது 4. எக்ஸுக்கு இந்த ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 2 2s are 4, 4 5s are 20. அப்போ 20 இங்கே இருக்கிற லெட்டர் என்னது எக்ஸ் அப்படியே போட்டுக்கணும் ப்ளஸ் 5 ஸ்கொயர். இப்போ நம்ம ஆல்ரெடி we have found
2 ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம் பாரு, அதே மாதிரி 5 ஸ்கொயர்னானது 5 we have to write 2 times. ஸோ 5 ஸ்கொயர்னால் 5 2 டைம்ஸ் நம்ம ரைட் பண்ணி அதை வந்து மல்டிப்ளை பண்ணும். ஸோ 5 5 ஆர் என்னது 25. அப்போ இங்கே ப்ளஸ் 25. அவ்வளோதான் இந்த சம்மு. வெரி வெரி ஈஸி சம். இப்போ நம்ம இந்த ஐடென்டிட்டியை நம்ம வந்து நல்லா பைஹார்ட் பண்ணிட்டோன்னா, இந்த ஐடென்டிட்டியை பைஹார்ட் பண்ணிட்டோன்னா இந்த சம்மை வந்து நம்ம நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். தட்ஸ் ஆல். ஸோ 2x ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர் ப்ளஸ் 20x ப்ளஸ் 5. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து we can simplify many sums. We can revise the sums. இதே தான் இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஐடென்டிட்டி. சப்போஸ் இஃப் யூ ஹாவ் மைனஸ் மீன்ஸ் யூஸ் த செகண்ட் ஐடென்டிட்டி. ஸோ இந்த சம்மை பேஸ் பண்ணி நம்ம இந்த ரெண்டு ஐடென்டிட்டியுமே நம்ம வந்து ரெண்டு ஐடென்டிட்டியும் யூஸ் பண்ணி இந்த சிம்பிளிஃபை நம்ம முடிச்சிடலாம். Thank you children.